சொல்லியிருக்கேன். அதாவது எங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் எங்களுடைய மாநில தலைமை, அகில இந்திய பார்லிமெண்ட் போர்டு என்ன சொல்கிறார்களோ அதுதான் முடிவு, இறுதியான முடிவு. அது எங்களுடைய தலைமை சொன்னால் நாங்கள் செய்வோம். சார், பல்லடத்தில் பிரதமர் மோடி நிகழ்ச்சிக்கு ஓபிஎஸ் அவர்கள் சைட்ல இருந்து அழைப்பு விடுக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லியிருந்தாங்க. இப்போ 4ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்ச்சியில ஓபிஎஸ் தரப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கலாம், அதிகாரப்பூர்வமாக கலந்து கொள்வாங்க. அதாவது என்ன, ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் சில நேரத்தில் கலந்து கொள்ளலாம், சில வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். அதற்காக தேர்தல் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட முடியாது. எங்களுடைய பொதுக்கூட்டத்தில் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் எப்பொழுதுமே கூட இருக்கார். அதனால நாங்கள் அவரை கூப்பிட்டுருக்கிறோம். அதனால ஓபிஎஸ் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஜெனரலி எல்லா அலைன்ஸ்லயுமே பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு ராஜ்யசபா சீட் வேணுங்கிறாங்க. அதுல ஒன்றும் தவறு இல்லையே. அதாவது இப்போ திரு ஜான் பாண்டியனை பொறுத்தவரை ஒரு ராஜ்யசபா வேணும்னு கேட்கிறாரு. தவறு ஒன்றும் கிடையாது. அவர் கேட்கறதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா தமிழகம் முழுதும் அவருக்குன்னு ஆதரவாளர் இருக்காங்க. அவர் எல்லா இடத்துலையும் போய் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவர் கேட்கறதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அதனுடைய வாய்ப்புகள் எங்களுடைய தலைமை என்ன செய்யறது, எங்க கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படணும். அப்படிங்கும்போது அதுல வாய்ப்புகள் கொடுக்கலாம், கொடுக்கப்படாமல் இருக்கலாம். அதாவது தேர்தல் தேதி 10ஆம் தேதிக்கு மேல வரலாங்கிறாங்க. அது உடனடியா எல்லாம் முடிவு பண்ணிட முடியாது. பாமக தேமுதிகவோட பேச்சுவார்த்தை எதுவும் நடத்த வாய்ப்பு இருக்கா? அவங்களை சந்திக்க திட்டம் இருக்கா? அதாவது தேர்தல் பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே சொன்னேன், இது எல்லாமே கொள்கை அடிப்படையான கூட்டணி கிடையாது. வாய்ப்புகள் எப்படி ஏற்படுதோ அதனை பொறுத்து தேர்தல் தேதி அறிவித்த பிறகும் நாமினேஷன் போடுவதற்கு முன்பாக கூட நிறைய அரசியல் மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுல என்ன சந்தேகம்? அவர் போட்டியிடும் சொல்லவே போட்டியிடுவார்னு எதிர்பார்த்தோம் சார். அது தமிழ்நாட்டில் அவர் போட்டியிட்டால் இன்னும் 10% அதிகமான வாக்குகள் எங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருக்கிறது. திமுக சொல்றாங்க பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி வரணும், அது எங்களுக்கு பிளஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி வந்தா அது பிளஸ் ஆகாது, அவங்களுக்கு மைனஸ் ஆகும். ஏற்கனவே இப்போ பல்லடத்தில் பாத்தீங்க கூட்டம் 5 பைசா கொடுக்காம, யாருக்கும் ரூபா கொடுக்காம தானாக கூடின கூட்டம் பல்லடத்தில். சரி, அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது எங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் எங்களுடைய மாநில தலைமை, அகில இந்திய பார்லிமெண்ட் போர்டு என்ன சொல்கிறார்களோ அதுதான் முடிவு, இறுதியான முடிவு. உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நீங்க நிக்கிறது தயாரா? அது எங்களுடைய தலைமை சொன்னால் நாங்க செய்வோம். சார், பல்லடத்தில் பிரதமர் மோடி நிகழ்ச்சிக்கு ஓபிஎஸ் அவர்கள் சைட்ல இருந்து அழைப்பு விடுக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லியிருந்தாங்க. இப்போ 4ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்ச்சியில ஓபிஎஸ் தரப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கலாம், அதிகாரப்பூர்வமாக கலந்து கொள்வாங்க. அதாவது என்ன, ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் சில நேரத்தில் கலந்து கொள்ளலாம், சில வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். அதற்காக தேர்தல் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட முடியாது. எங்களுடைய பொதுக்கூட்டத்தில் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் எப்பொழுதுமே கூட இருக்கார். அதனால நாங்கள் அவரை கூப்பிட்டுருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.